சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கிராண்ட் செஸ் டூரோடைய அதாவது சிங்ஃபில் கப்போடைய சுற்று கடைசி பார்க்க போகிறோம். இது கிராண்ட் செஸ்ஸோட முடிவும் கூட. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அலிர்சா ஃபெரூஷாக்கும் பிரக்னனந்தாவுக்கும் நடந்திருக்கு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பிரக் வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் வந்து சூஸ் பண்ணுவார். அதனாலே இது சுவாரஸ்யத்தை கூட்டும். அண்ட் ஏன் இது மாதிரி சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாரம் நம்ம கிளப்பில் நேரில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இல்லை விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து அலிர்சா வந்து கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. பிரக் வந்து E5 பிளேயர் அப்படிங்கிறது அவர் கிளியராக தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து கிளாசிக்கல் செட்டப்ஸில் ஏதாவது போய்ட்டு ஒரு ட்ரா மட்டும் எடுத்தாலே போதும், அவர் வந்து அதாவது டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் இங்கே E6 வந்து சூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா எப்படியாவது அலிர்சாவை வந்து பார்த்திங்கன்னா ரூயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ ஒரு ஃபைனல் சுற்றில் வந்து பிரக்குக்கு வந்து ஒரு வின் கிடச்சா அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ E6 pawn to D4 D5 and then knight C3. ஸோ இது வந்து பால்சன் வேரியேஷன் அல்லது தான் மெயின் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. knight F6 பிஷப் G5 அதுக்கப்புறம் பிஷப் B4. ஏன்னாங்க இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இவர் அந்த நைட்டை பின் பண்ணுறாரு, இவர் இந்த நைட்டை பின் பண்ணுறாரு. இது வந்து மெக்கட்ஷியான் வேரியேஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு நம்ம பிஷப் G5 வச்சோன்னே பேர்ன் வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த 2 வேரியேஷன் மட்டும் நான் வந்து கவர் பண்ணல நம்ம ஓப்பனிங் சீரியஸில். பட் மற்ற எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ E takes D5 queen takes D5. இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன் வந்து ஆக்சுவலாக E5. ஸோ E5 தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷனாக இருக்கும். ஏன்னா H6 அண்ட் தென் பிஷப் வந்து நீங்கள் வந்து பின்னாடி கொண்டு வர மாதிரி இருக்கும். அல்லது வந்து நீங்கள் பிஷப் வந்து பின்னில் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பான் G5 வரும். இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது பிளாக்குக்கு. ஸோ அதனால் அலிர்சா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ட்ரா மட்டுமே போதுமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ குயின் டேக்ஸ் D5 டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். ஸோ அதுக்கப்புறம் knight F3 knight E4. ஸோ பிஷப் D2 பிஷப் டேக்ஸ் C3 இப்படி பானை டபுள் பண்ணி விடுறாரு பிறகு. அதுக்கப்புறம் அங்கேயே டான் ஸ்கொயர் பிஷப்பையும் கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பான் டு B6. ஸோ லைட் ஸ்கொயர் பிஷப் தான் இருக்கிறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில். பட் அதுக்கு இப்போ இந்த ஓப்பனிங்கில் அதுவும் இந்த கேமில் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு டயக்னல் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பிஷப் D3க்கு அப்புறம் பிஷப் B7 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேசலுக்கு அப்புறம் knight to D7 rook Fe1 queen D6. ஸோ குயின் E3க்கு அப்புறம் பிஷப் F3 குயின் F3. ஸோ அதுக்கப்புறம் பிரக் வந்து ஃபைனலாக கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் A4. இந்த இடத்துல A5 வந்து அவர் வந்து தடுக்கணுன்ற எந்த ஒரு முயற்சியுமே பண்ணலை. A5 வந்து அவர் ஆக்சுவலாக விளையாடலை. அப்படி விளையாடுறதுனால இந்த இடத்துல வந்து A5 வந்து அவர் விளையாடுறதுக்கு முன்னாடி பிரக் வந்து விளையாடி அதை ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அவர் கேமில் C5 விளையாடுறாரு. சென்டரை வந்து பிரேக் பண்ண முயற்சியில் A5 rook A D8. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் சென்டர்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ A takes B6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் A takes B6 விளையாடுறாரு. இப்போ வந்து A5 வந்து பார்த்திங்கன்னா ரூக்குக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம ரூக் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் இருந்தது அப்படின்னாக்கா இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக பின்னில் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து அந்த ரூக்கவும் மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ குயின் டு G3 தென் knight F6. அதுக்கப்புறம் ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா B1 வைக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு பிரக். ஸோ குயின் ட்ரேட் நடக்குது. குயின் ட்ரேட் நடந்ததுக்கப்புறம் C takes D4 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் D4. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து பிளாக் வந்து ஒரு பானில் அப்பில் இருக்கார். பட் அது உடனே அதை ரீகேப்சரும் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் knight to D7. ஸோ knight to D7 போயிட்டு ரூக் அட்டாக் பண்ண ரூக் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவாக விளையாடுறாரு. ஸோ எப்படியும் வந்து என்ன சொல்கிறது ட்ரா வந்தாலே போதும் அப்படி இருந்தாலும் இங்கே வந்து ஆக்டிவாக விளையாடுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு இந்த இடத்துல அலிர்சா ஃபெரூஷா. ஸோ knight E5 போயிட்டு ஒரு ஃபோர்க்கில் வந்து வைக்கிறாரு. ஸோ மேபி அவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட இந்த லைன் சூஸ் பண்ணியிருக்கலாம். rook C3 அதுக்கப்புறம் பான் G6. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து சப்போஸ் இதை கேப்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா தென் rook takes D3 அண்ட் தென் ஈவன் rook C4 அல்லது ரூக்கை டபுள் பண்ணலாம். அல்லது அவர் கேப்சர் பண்ணும்போது கேம் வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவை நோக்கி போகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் பிரக் வந்து G6 விளையாடுறாரு. இன்னும் கேம் வந்து அவர் கொண்டு போகணும் அப்படின்றது தெரியுது நமக்கு. ஸோ rook A5 லிஃப்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா பிரக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் ப்ளே பண்ணுறாரு. அது ஆக்சுவலாக ப்ரில்லியன்ட் மூவும் கூட. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூவ் வந்து நீங்கள் இந்த மூவ் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பட் இதில் ஒரு ஷார்ட் கேல்குலேஷன் நம்ம வந்து என்ன சொல்கிறது மிஸ்கேல்குலேஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து மேட் த்ரெட்டன் பண்ணுறாரு ஆப்வியஸ்லி. ஆனால் பிஷப் F1 இருக்கே இதில் என்ன ஒரு பிரமாதம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பொசிஷனில் சப்போஸ்
நீங்கள் க்ரீடியாக ரூக் இன்ட்டு E5 விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ பிக் பிளண்டர். ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில் நம்ம பேக் ரேங்க் போக போகிறது கிடையாது. அதுக்கு பதில் ஃபஸ்ட்டு ரூக் டேக்ஸ் D3 செகண்ட் பிரில்லியன் மூவ் வந்து விளையாட போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி மேடை தடுக்க முடியாது. அப்படி மேடை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு ரூக்கை நீங்கள் பேக் ரேங்கில் வைக்கலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா இலவசமாக ஒரு ரூக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படி இல்லையா இந்த மாதிரி நீங்கள் ரூக் இன்ட்டு D3 விளையாடிங்க அப்படின்னா மேட் இன் 3 ஒவ்வொன்றா கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பேக் ரேங்க் இஷ்யூ பண்ணலாம். G3யும் ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணலாம். பட் 2 வேரியேஷனுமே நம்ம வந்து ரூக்கை இழக்க நேரிடும். ஸோ அதனால் இந்த பொசிஷனில் ரூக் இன்ட்டு E5 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிளண்டராக இருக்கும். அப்போ அதுக்கு இந்த பொசிஷனில் அப்புறம் ரூக் B8 விளையாண்டதுக்கப்புறம் அலிர்சா என்ன பண்ணார் அப்படின்னா சிம்பிளாக பிஷப் F1 அப்படின்னு ஆட்டிட்டார். பிஷப் F1க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நைட் டு G4 கொண்டு வராரு. இந்த பொசிஷனில் வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு பின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நைட் இன்னமும் அட்டாக்ல தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அந்த காரணத்தினால நைட்டை வந்து முதல்ல சேவ் பண்ணணும். ஸோ நைட் G4 அதனால் H3க்கு அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுது. அதுதான் உண்மை. ஸோ ரூக்கை வந்து D3யில் போட்டு ரூக்கை ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ ரூக் E4 ரூக் D1. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரூக்கை வந்து பேக் ரேங்கில் அலோவ் பண்ணிடக்கூடாது. அப்படி அலோவ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ரூக்கும் ரொம்ப ஜாலியாக வந்து ஜாயின் பண்ணி அட்டாக்கை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால தான் அவர் இங்கே ரூக் D1 விளையாடுறாரு. ஸோ ரூக் EB4 ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இன்கேஸ் இங்கே வந்து நம்ம வந்து திரும்பவும் ஏதாவது த்ரெட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பார்க்குறாரு. ஸோ பான் G3 ரூக் C8. ஸோ சி பான் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சி பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றாரு. பான் டு H5 பான் டு H4 அண்ட் தென் கிங் டு G7. ஸோ கிங் G7க்கு அப்புறம் கிங் G2 ரூக் C7 ரூக் DA1 அண்ட் தென் நைட் வந்து G4 ஸ்கொயருக்கு வருது. பட் F2வில் ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ண முடியுது இந்த ஒரு சிங்கிள் நைட்டால். பட் அப்படி பண்ணாலும் கூட ஃபர்தராக வந்து பீசஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 ரூக்கை நம்ம வந்து செகண்ட் ரேங்கில் கோஆர்டினேட் பண்ண முடியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி ஃபிரூஷா வந்து பார்த்திங்கன்னா பேக் ரேங்கை கார்ட் பண்ணிவிட்டு கிங்கை வந்து பிரச்சனைலேருந்து தப்பிக்க வச்சுட்டு ரூக்கை டபுள் பண்ணி வேறு வச்சுருக்கிறாரு. அவர் வந்து என்னென்னா இப்போது ரூக்கை வந்து 7th ரேங்கில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ரூக் A7 அதுக்கப்புறம் கேப்சர்ஸ். ஸோ ரூக் மேலே போகுது. ஸோ கிங் F6 ரூக் C7 அண்ட் தென் ரூக் B1 பிஷப் E2. அலோவ் பண்ணால் வந்து இதை கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் நைட்டை மூவ் பண்ணுறாரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சுவலாக ஓகே மேபி எனி வெயிட்டிங் மூவ் மேபி லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பிஷப் எக்ஸ் G4 அவர் விளையாடுவார், கண்டிப்பாக விளையாடுவார். அண்ட் தென் ரூக் C4 அண்ட் தென் ரூக் C1. ஸோ மேபி இன்னமும் இதை வந்து நம்ம ஒயிட்டுக்கு ஃபேவரபுளான பொசிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இதை கேப்சர் பண்ணும்போது பிளாக் C2 கேப்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இதுவுமே ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் தான். பட் அவர் கேப்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. பட் அவர் அதை அவாய்ட் பண்ணுறாரு. இன்னும் அவருக்கு சான்ஸ் இருக்குன்றதை நம்புறாரு பிறகு. ஸோ பிஷப் F3 ரூக் E1 அண்ட் தென் பிஷப் டு B7. ஸோ ஆல்மோஸ்ட் 40 மூவ்ஸ் வந்து இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஷஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரூக் D1 பிஷப் A6 அண்ட் தென் கிங் G7 ரூக் C5. ரூக் C5க்கு அப்புறம் நைட் அட்டாக்ல இருக்குது, அதுக்கு பாதுகாப்பு. ஸோ ரூக் C7. மேபி ஃபிரூஷாவோட ஐடியா சம்டைம்ஸ் இந்த பேக் ரேங்க் போயிட்டு இந்த பிண்டு பானை ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாவாக இருக்கலாம். என்னோட ஒரு கெஸ்ஸு தான் அது. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம F4 ஆடும்போது நைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது. பட் நம்ம எப்படியாவது பிஷப்பை வந்து இங்கே கொண்டு போக வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஸோ ரூக் D1 அண்ட் தென் ரூக் C5. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நெசசரியாக வந்து அவர் ரூக்கை வந்து இங்கே விளையாடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நம்ம அந்த பிளான் படி இங்கே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இங்கே உடனே கிங் F8 வந்துடும். இல்லை நம்ம வந்து ஏதாவது ஷஃப்லிங் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா தென் இங்கே நம்மளால் போக முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு D1 அண்ட் தென் மேபி பான் டு F4 ரூக் D2 செக் அண்ட் தென் கிங் F1. ஸோ திரும்ப நீங்கள் செக் கொடுத்தீங்கன்னா கிங் E2 வரும். ஸோ அப்போ நம்ம வந்து ரூக்கை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். மேபி ரூக் டு D8 இஸ் த ஒன்லி மூவ் அண்ட் தென் F takes E5 விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் அவர் வந்து நைட்டை மூவ் பண்ணுற மாதிரி இருக்காது. மூவ் பண்ணால் பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் கவுண்டர் அட்டாக் தான் வந்து பாசிபிள். ஸோ அதனால் அந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தாலுமே அது டீப்பராக போகும்போது அது ட்ராவில் தான் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ கிங் F6. ஸோ அதனால் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா ரிப்பீட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஸோ எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன் நடக்குது. ஸோ ரிப்பீட்டேஷன் நடந்த உடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரா வந்து நடத்துறது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அலிர்சாக்கு வந்து ஜஸ்ட் 0.5 தான் அவருக்கு கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவருக்கு ட்ரா கிடச்சாலே ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ண போகிறாரு. இப்போ வந்து குயிக்கான ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துட்டு அண்ட் முக்கியமான விஷயமான நம்ம தமிழில் போட்ட மாதிரி அலிர்சா ஃபிரூஷா எப்படி இவ்வளோ பெரிய ப்ரைஸ் அமௌண்ட் வின் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ அன்டிஃபெண்டட் ஃபிரூஷா வின்ஸ் சிங்கிள் கப் அண்ட் $100K டாலர்ஸ் ஆக்சுவலி.
ஸோ $100K நான் ரஃப்லி கேல்குலேஷன் பண்ணால் 80 rupees நீங்கள் வச்சா கூட 80 lakhs rupees அது ஆக்சுவலாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இதில் பார்க்கும்போது இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் ஆக்சுவலாக ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ கரண்ட் ஸ்டாண்டிங். ஸோ ஃபிரூஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100K வந்து கிடச்சிருக்கு. அது 65 வந்து ஃபேபி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டோர்னமெண்ட் வின்னர். ஆக்சுவலாக ஃபிரூஷா வந்து ஏற்கனவே ஒரு டோர்னமெண்ட் வந்து இதை வின் பண்ணியிருக்கிறாரு. அது கீழவும் வந்து அவங்க டீல்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் வந்து கிளியர் செகண்ட் ஆக்சுவலாக டை பிரேக்கு வழியே இல்லை. அதே போல் கிளியர் ஃபஸ்ட்டு ஃபிரூஷா. அண்ட் தென் ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கேம் வின் பண்ணதுனால 5.5 எடுத்துருக்கிறாரு. ஸோ பட் அப்படி இருந்துமே வந்து ஃபிரூஷா வந்து அவரால் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸில் டையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அப்துசராவும் எம்பிஎலும் டையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெஸ்லே, ப்ரக், அடுத்து குகேஷ், இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பிளேஸில் டையாக இருக்கிறாங்க. ஸோ அடுத்து நெப்போவும் டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா 8th, அடுத்து அனீஷ் வந்து பார்த்திங்கன்னா 3 pointsோட கடைசியில் இருக்கார். பட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால அதுவும் ப்ரெஸ்டீஜான ஒரு இம்பார்ட்டான ஜிசிடி பாயிண்ட்ஸ்க்காக விளையாடுறது. ப்ளஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக வந்து இவர் வந்து வின் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அமௌண்ட்டை பற்றி இங்கே இந்த ஆர்டிக்கில் எழுதியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபார் ஹிஸ் எஃபோர்ட்ஸ் ஃபிரூஷா வில் ரிசீவ் அ hefty 100K first prize, which brings his total winnings in the 2024 Grand Chess Tour to $3,23,750. அதாவது நான் ரஃப்லி கேல்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 2.5 கோடிக்கு மேலே வந்து அவர் ஜிசிடி விளையாடுனதுனால அவர் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் அமௌண்ட் அதுதான். அண்ட் ஜிசிடியில் மற்றவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடியோட வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா தெரியும். பட் இவர் தான் வந்து ஜிசிடியோட 2024 வின்னர் ஆக்சுவலாக. சிங்ஃபில் கப்போட வின்னரு. ஐ திங்க் ஜிசிடி டோட்டலாக யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் போஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் போஸ்ட் பண்ணாங்கன்னா கூட நான் கம்யூனிட்டி பேஜில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ். அண்டு கண்டிப்பாக இந்த குயிக் கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.